நமச்சிவாய வாழ்க. நமது யூடியூப் சேனலில் இப்போது புதிய தலைப்பாக திரு அண்ணாமலை என்ற எதையும் கேட்டால் நினைத்தால் அருளும் மலையாகிய அண்ணாமலையை பற்றி நம்ம ஒரு 10 தொடராவது பேசணும் அப்படின்னு உள்ளிருந்து இறைவன் உணர்த்தியதை எனக்கு 25 வருடங்களாக திருவண்ணாமலையோடு ஒரு தொடர்பு இருந்ததை எனக்கு கிட்டிய அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து எப்படி அண்ணாமலையை வணங்குவதை கடந்து அனுபவிக்கலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வீடியோ பதிவு வழியாக உங்களோடு பேசிக்கிட்டிருக்கிறேன். மற்ற விஷயங்களை நீங்கள் எப்படி கேட்டீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்தை கொஞ்சம் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கண்ணை மூடி தனிமையில் உட்கார்ந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த அண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் இருந்த இடத்திலேயே பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு. திருவண்ணாமலை நினைத்ததை அருளும் மலை, முக்தி மலை, யாவர்க்கும் எளிய மலை அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை பற்றி ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அதை அனுபவிக்கக்கூடிய விதம், போனோம் வணங்கணும் வர்றோம் அப்படிங்கிறத கடந்து இந்த திருவண்ணாமலையை எப்படி அனுபவிக்கலாம் என்பது ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா கண்ணை மூடிட்டு யாராவது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காவது, ஒரு சின்ன ஒரு வெடிப்பு, உங்களுக்குள்ள ஒரு வெடிப்பு வந்துடும். நீங்கள் எதை பற்றி நினச்சி எதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த வார்த்தை திருவண்ணாமலை அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய மனம் உடனே அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விட்டு அது திசை மாறி அந்த அண்ணாமலை உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி நின்றோம். எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ கோயில்களுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்குள்ள அப்படி ஒரு ஈர்ப்பு வருவதற்கு காரணம் என்ன என்றால், அந்த திரு அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் நம்மீது கொண்ட அன்பும் கருணையும் தான் அதற்கு முதற் காரணமாக விளங்கும். நம்ம மேலே சாமிக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா இன்று திருவண்ணாமலையை போய் எவ்வளோ லட்சம் பேர் அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கிறவங்களில் உங்களையும் சேர்த்தே எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பரம்பரையில் உங்கள் தாத்தா அந்த திருவண்ணாமலைக்கு போனதில்லை, உங்கள் பாட்டி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே அந்த திருவண்ணாமலைக்கு போனதில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்று எதன் வழியாக உங்களுக்குள் ஒரு அந்த செய்தி எங்கேயோ கேட்டதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திட்டு போகாமல் இருக்கும்போது, இந்த திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் ஆழ்ந்து எப்படி போக போகிறோன்னு நினைத்தவங்களுக்கு, நானும் தான் போகிறேன் நீ வாயேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு வழியாக நம்மளை அங்கே ஈர்த்து கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் அந்த சாட்சாத் அந்த அண்ணாமலையார் மட்டுமே. இவனோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக அண்ணாமலை என்றால் என்ன என்றே தெரியாதவனுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பின் வழியே தான் அங்கே ஈர்த்தார் சாமி. அப்போ அண்ணாமலை அப்படிங்கிறதுல மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஈர்ப்பு எல்லா மக்களுக்கும்? எல்லா கோயிலும் இப்போ சொக்கநாதர் இருக்காரு, நடராஜர் இருக்காரு, எல்லா கோயிலும் நம்ம போயிருக்கோம். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் ஏன் அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னா, அந்த மலையே ஒரு இறைவன் திருமேனி. எப்படி லிங்கம் ஒரு உருவம், அது என்ன உருவம் என்று விவரிக்க முடியாத அருவ நிலைன்னு சொல்லுவோம். உருவம்னா நம்மளை போகிற முகம், கை, கால்கள் இருந்தால் அது ஒரு உருவமாக சொல்லி அதை இறைவனாக வழிபடுவோம். அதே இது அரு உருவம் என்று சொல்லக்கூடிய உருவமும் அது என்ன உருவம் என்று விவரிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அருவம் என்று சொல்லுவோம். அந்த மலையை ஒவ்வொரு திசையிலிருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு மாதிரியாக தெரியும். அப்படி இது என்ன உருவம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு மலை. அப்படின்னா அவ்வளோ பெரிய மலை, எத்தனை ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு மலை. ஆனால் எனது கண்ணிற்கு அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மலை மிக பெரிய ஒரு திருமேனியாக,
இறைவனுடைய உருவமாகவே இவனுக்கு தெரிகிறது. அந்த கோயிலில் இருக்க அண்ணாமலையார், அங்கே இருக்க பூஜை புனஸ்காரம், இது எல்லாத்தையும் கடந்து இந்த கோவிலெல்லாம் வருவதற்கு முன்பாக இருந்தே அந்த மலை பற்பல யுகங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போதும் அது எல்லா மக்கள், அதனோடு தொடர்புடைய மக்களையும், ஞானிகளையும், சித்தர்களையும், அருளாளர்களையும் அது ஈர்த்தது. இப்போதும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை ஈர்த்து நம்மையும் அருளாளராக்க முடியும் என்ற தன்மைக்கு நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான்லாம் அருளாளர் ஆயிடுவேனா அப்படின்னு அடுத்த கேள்வி நம்மளுக்குள்ளே வரும். ஆனால் நீங்கள் அருளாளர் ஆறதுக்கு அடிப்படையாக என்ன ஒரு விஷயம் தேவை என்றால், முதலில் உங்களது அடிப்படையான தேவைகள், ஆசைகள் போன்றவை எல்லாம் நம்மளுக்கு நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறினால் மட்டுமே நாம் அதற்கு அடுத்த நிலைக்கு வருவோம். அப்போது உங்கள் ஆசைகள், தேவைகள் என்று நீங்கள் நினைப்பதை எல்லாம், அது அற்பமானதாக இருந்தாலும் சரி, அற்புதமானதாக இருந்தாலும் சரி, மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு விரும்பியதை விட அதிகமாகவே கொடுத்து, இது உனக்கு தேவையா என்று உங்களையே அது உணர வைத்து, அது உங்களை அதிலிருந்து விடுவித்து, இன்னும் நான் தருவேன், இன்னும் இதை கடந்தும் நிறைய இருக்கு என்று ஒவ்வொரு வருடத்திலும், ஒவ்வொரு முன்னேற்றத்திலும், ஒவ்வொரு முறை தரிசிக்கும் போதும் உங்களுக்கான பக்குவத்தை கொடுத்து கொடுத்து அதிலிருந்து உங்களை மீட்டு மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு அருளை பொழியும் ஒரு அற்புத மலையாக விளங்குகிறது இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை நாம் எப்படி ரசிக்கலாம் என்பதை இனி அடுத்து வரக்கூடிய ஒரு காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதனோடு தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளை இதே போல உள்வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்விலும் ஒரு மாற்றம், உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள நெருக்கத்தை இந்த தொடர் காணொளிகள் கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு மாற்றத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்வில் ஏற்றத்தையும் கொடுப்பது எல்லளவும் சந்தேகமில்லை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.